வணக்கம் பாஸ். வணக்கம். எல்லா பயப்புள்ளைங்களும் வேலைக்கு ஒழுங்கா வந்துட்டானுங்களா? இல்ல லீவ் போட்டானுங்களா? எல்லாம் கரெக்ட்டா வந்திருக்காங்க பாஸ். ஒருத்தன் மட்டும் தான் வரல. குமாரு. ஏதோ வீட்ல கோளாறு அதனால வரலன்னு சொன்னான். சரி, அவன் வராக்காட்டி போது, நீங்க ஒழுங்கா வேலைய பாருங்கோ. சாப்பிட்டுக்குன்னே நரோட்டா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு தான். அட சல்லி சல்லியா நொறுக்கிட்டானே! இதுனா மிச்சிச்சே சாப்பிட்டு எது இருந்தாலும் பேசிக்கலாம். அட பிக்காளி பயலே! எலவலத்து பயிரே! இன்னைக்கு இத்தனை வண்டி எடுத்துட்டு போய் உள்ள விடணுமா? இன்னைக்கு உரத்துக்குள்ள புழுத்து விட்டுச்சிடும் போலயே உடம்பெல்லாம் வலிக்குதே. சரி எடுத்துட்டு போவோம். அச்சச்சோ அத்தாடி இதுக்கு போச்சே. எனக்கு வச்சிருந்த சிக்கன் பீஸ நீ எடுத்து சாப்பிட்டு என்கிட்ட சிக்கன் குடுக்குறியா? உன்னை இன்னைக்கு வாய உடைச்சு விட்டுறேன் பாரு. ஏன்டி ரோசி அவனை தோச்சிட்டு போதும். நீ வாய புடி. வீட்ல எல்லாருமே ஒண்ணு கூடி தலைக்கறி சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு இங்க பச்சை தலைய குடுத்து சாப்பிட விட்டீங்களாடா? வயிறு நெஞ்சு சொல்றேன் பாருடா. நீங்க எல்லாம் செல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசனமா போயிடுவீங்கடா. பாத்துக்கோங்கடா. என்னது இது? அவன பின்னாடி உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. அச்சச்சோ யாரா இது? நான் தான் இது வேறவன் இல்ல நான் தான்ப்பா. நான் இங்க ஒத்தையா சிங்களா வந்திருக்கடா. நீங்க ஒட்டு மொத்தமா பேர் வந்திருக்கீங்க. பாத்துக்கலாம் வாங்கடா. என்னடா மாப்பிள சிங்களா வந்து மாட்டிட்டு இருக்கா? கொஞ்சம் கூட பயப்பட மாட்டே இருக்கானே. நீங்க என்ன பயந்துட்டு நினைச்சீங்கல்ல? இன்னைக்கு உங்களை பிரிச்சு மேய போறோம் பாத்துக்கோங்க. பிச்சைக்கார பையன் டெய்லி இதே வேலையா போச்சு படுப்பாவேன் நாசமா போவேன். என் மேல பாஸ் அதுக்குதான் மேடம். ஒண்ணு இல்ல நீங்க கூட்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங் மேடம் ஏறி இல்லைங்க. அச்சோ என்னங்க சார் உடஞ்சிருச்சு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொன்னீங்க. ஏறிண்டா பட்டுன்னு வந்துடுச்சே. இதுக்கு போய் 300 ரூபாய் 400 ரூபான்னு சொல்றீங்க. மேடம் உங்க வெயிட் ஓவர் வெயிட் போல தெரியுது.